இது வரைக்கும் அந்த கட்சியில இருந்து ஒருத்தவங்க மட்டும் போக மாட்டேன் அப்படி நிக்கிறாங்களே, ஏன்? யாரு? லீமா ரோஸ் ஏன் போக மாட்டாங்க? லீமா ரோஸ்னா அந்த கட்சிக்கு ஆதி காலத்துல இந்த கட்சியில இருக்கவங்களா? 107 சீட்டு பெற்றவர்கள் நேரடியா அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, ஆதவ அர்ஜுனா மூலமாக லீமா ரோஸ் இங்க போனது உண்மையா இருந்தா, பேச்சுவார்த்தை பண்ணி அதிமுகவும் தாவேகாவும் இணைந்து ஒரு அரசை உருவாக்குவது தானே முறையானது. அதுதான். அது ஏன் நடக்கல? அந்த குடும்பத்தை தாண்டி வேற தலைமை ஏற்க முடியாது, அந்த மாவட்டத்தை தாண்டி இன்னொருத்த இங்க பங்கேற்பு செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல திமுக இருக்கிறதுனால திமுகவே இளம் தலைமுறையா இருக்கிறவன் விரும்பவில்லை. அது வெற்றி பெறுவதற்கான கூறுகள் அங்கு இல்லைன்னு சொல்றான். இது எப்படி திமுக எதிர்கொள்ளும்? இது ஒரு பெரிய ஃபேக் நெரேட்டிவ். இது அந்த கட்சி பேரை கூட சொல்ல அருவருப்பு தக்க பேருன்ற மாதிரி நீங்க அந்த வந்து ஒரு தீண்டாமை மாதிரி ஒதுக்கி வச்சீங்கல்ல, அந்த கட்சியில இருந்து இப்ப ஆள் பிடிக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. இளைஞர்களை பிடிக்கிறீங்க, எல்லாம் முன்னாள் அமைச்சர் 70 வயசு 60 வயசு தானே பிடிக்கிறீங்க. யாருன்னா ஒரு இளைஞர் போயிட்டான்னு காட்டுங்க. 2000 ரூபா நான் கொடுன்னு கேட்கல, 6 சிலிண்டர் நான் இப்ப கொடுன்னு கேட்கல, தங்க மோதிரம் போடுன்னு கேட்கல, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு. விஜய் என்ன வாயை திறந்து பேசுவாரா? இடைத்தேர்தல் யார் வெல்வார்? 100% நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரி, நீங்க எழுதி வச்சு இந்த 6 தொகுதியில குறைஞ்சது 4 தொகுதி திமுக வெல்லும். எழுதி வச்சுக்கோங்க, நான் எழுதி தரேன். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு உரையாடுவதற்காக திமுகவினுடைய முக்கிய பிரமுகர் தினேஷ் வேலன் வந்திருக்கிறார். இன்றைய கலந்துரையாடலுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. திமுகவை விட்டு தோழமை கட்சிகள் எல்லாமே எதிர் திசைக்கு போயிட்டாங்க. தாவேகாவினுடைய வெற்றியிலே பங்கேற்பதற்காக அதிகார பங்கேற்புக்கு இடம் மாறிவிட்டார்கள். இனி திமுகவிற்கு எதிர்காலமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அதிகார பகிர்வு வந்து இடம் மாறிவிட்டது. தோழமை கட்சிகளின் தயவிலே தான் திமுக வந்து பெரும்பான்மை பெற்றது. இனி அதற்கான சாத்தியமே இல்லை. அதனால இது வந்து கலைஞர் காலம் அல்ல எதிர்ப்பு அரசியலை எதிர்கொள்வதற்கு. இது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய கண்ணு முன்னாடியே அவரே குளத்தூர்ல வந்து தோத்துட்டாரு, தலைவரே தோற்று விட்டாரு, கட்சியினுடைய தலைவரே. அதனால திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு போய்விட்டது. இதுல இருந்து மீண்டு எழுமா திமுக அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வந்து பல பேர் கேட்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? திமுக வந்து தோல்வி புதுசு இல்லை. தோல்வி வந்து திமுக வந்து இருக்கிறதுல ரொம்ப மோசமான தோல்வியும் பார்த்துருக்கோம், அதிகபட்ச வெற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். 91 ஒரே எம்எல்ஏ தான், தலைவர் மட்டும் தான் ஜெயிச்சார். 2 எம்எல்ஏ. அடுத்தது இடைத்தேர்தலில் பரிஜனன் ஜெயிச்சோம். அது வந்து இடைத்தேர்தல் தான். இடைத்தேர்தல் அடுத்தது ஒருவர் தான், கலைஞர் மட்டுமே. அந்த எலெக்ஷன் நின்றுடுச்சு. இக்மோர்ல எலெக்ஷன் நின்று திருப்பி 2வது அதான் அந்த எலெக்ஷன்லயே அப்படியே 3 மாசம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பரிதி 2 எம்எல்ஏ. அந்த தோல்வியிலிருந்து 96ல பெரும்பான்மையை வச்சு திமுக ஆட்சி பிடிச்சது. 91ல 1 சீட்டு 2 சீட்டு பெற்ற திமுக 96ல ஆளுங்கட்சியோட. அது நீங்க ஜெயலலிதாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க மோசமான ஆட்சி நடத்தினால திமுக வந்துருச்சு. அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, திமுக செயல்பாடுல வச்சுக்கிட்டாலும் சரி. காரணம் அதே 93 94ல தான் வைகோ எங்களை விட்டு வெளியே போனார். 93 94 அந்த டைம்ல தான் வெளியில போறாரு. 93ல முரண்பாடு வருகிறது, 94ல கட்சி வெளியில போறாரு. 93லே போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தே பிரச்சனை. ஜெயலலிதாவுடைய பெரிய எழுச்சி இருந்து ராஜீவ் காந்தி மரணத்துல திமுக பின்னடைவுக்கு போகிறது. அதை விட மோசமான பின்னடைவுக்கு வைகோவினுடைய பிரிவின் வழியாக ஒரு பின்னடைவு, 2 பின்னடைவு சந்திச்சு அதுல இருந்து மீண்டெழுந்து திமுக 96ல பெரும்பான்மையான சீட்டோட ஆட்சி பிடிக்கணும். இது எந்த மாதிரியான ஓட் போலாச்சு, எப்படி நம்ம சந்திச்சோம், அப்பதான் எதிராளியே நம்ம வளர்ப்பு மகன் திருமணம் எல்லாம் நடந்து சன் டிவில ஒளிபரப்பாகி எல்லாமே திமுகவுக்கான பொற்காலத்தை வந்து ஜெயலலிதா தன் தவறுகளின் வழியா திறந்து வைத்தார். இல்ல அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். நாங்க எங்க கட்சியை எப்படி பலப்படுத்துறோம்னா, எங்க தொண்டர்களை நாங்க சந்திச்சோம், எங்க மாவட்ட செயலாளரை நாங்க பலப்படுத்துறோம், எங்க ஒன்றிய செயலாளரை நாங்க பலப்படுத்துறோம். நான் எதிராளி என்ன பண்றான்றதை தாண்டி அவங்க தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிட்டாங்க, அது வேற. அது அடுத்தது நீங்க கேட்டது திமுக அழிஞ்சிருச்சு, திமுக எப்படி பலப்படுத்துவீங்கன்னு நீங்க கேட்டீங்க. நாங்க எங்க கட்சி நிர்வாகி யாருன்னு இது வரைக்கும் வெளியே போயிருக்காங்க, இல்ல எம்எல்ஏ யாரும் வெளியே போறாங்க, மன அதிருப்தியில இருக்காங்க, இந்த ரெசார்ட் பாலிடிக்ஸ் திமுக இது வரைக்கும் பண்ணிருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த ஒரு 50 நாள்ல இதுவே தாவேகா பண்ணுது, ஏடிஎம்கே செய்யுது. ஆனா திமுக இது வரைக்கும் செய்யல. ஏன்?
எங்க கட்சி ஏடிஎம்கேல இருந்து எம்எல்ஏக்கள் போறாங்க, எடப்பாடி எதுவும் செய்யல. எடப்பாடி கட்சியை காப்பாற்ற முடியாத கையறு நிலையில் இருக்கிறார். அவருக்கு ஒரு 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 10-15 எம்எல்ஏ அவர் கையில வச்சிருக்கான வேலையை அவரும் இருப்புக்க செய்யறார். சரி, அதெல்லாம் தாண்டி இது வரைக்கும் அந்த கட்சியில இருந்து ஒருத்தவங்க மட்டும் போக மாட்டோம் அப்படி நிக்கிறாங்களே, ஏன்? யாரு? லீமா ரோஸ் ஏன் போக மாட்டாங்க? லீமா ரோஸ்னா அந்த கட்சிக்கு ஆதி காலத்துல இந்த கட்சியில இருக்கவங்களா? இல்ல, போன தேர்தலுக்கு முன்னாடி சேர்ந்தாங்க. அதுக்கு 10 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா, 2 வருஷம் இருக்குமா? எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த கட்சியில சேர்ந்தவங்க தான். ஆமா, இந்த கட்சியிலே அவங்கதான் தேர்தல் செலவை பார்த்து கொண்டார்கள். 300 கோடி வரைக்கும் செலவு பண்ணார்கள் சொல்லப்படுகிறது. எல்லாமே ஏசியங்கள் தான் அரசியல். ஆனால் அவங்க ஏன் போல? இது ஆதவர்ஜுனாவுடைய முழு கட்டுப்பாட்டுல தான் நடக்குதுன்றது இது என்னுடைய தனிப்பட்ட குற்றச்சாட்டு. சரி, இப்ப நான் என்ன சொன்னா, உங்களுக்கு தினேஷ் வேலனுக்கு தெரியுற இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? நான் சொல்றேன், தெரிஞ்சதுல சூசைட் பண்ணிக்கிறாங்க. உங்க கட்சியை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாரா? எங்க கட்சிக்காரன் போனா போயிட்டு போறான்னு நினைப்பாரா? சரி, அதுதான் என்னோட கேள்வியும். 6 எம்எல்ஏ உங்க கட்சியில ரெட்டையில நின்று ஜெயிச்சவன் 6 பேர் போயிட்டான் இது வரைக்கும். சரி, லீமா ரோஸ் ஏன் இது வரைக்கும் போல? லீமா ரோஸுக்கும் ஆதவர்ஜுனாக்கும் சம்பந்தமே இல்லையா? அவங்க பேச்சுவார்த்தையே கிடையாதா? பேசுறதே கிடையாதா? ஆதவர்ஜுனா பதவி ஏற்புக்கு என்ன சொல்ல வரீங்க? இது மூலமா ஆதவர்ஜுனா தான் லீமா ரோஸ் அனுப்புனான்னு சொல்ல வரீங்களா? ஆமா, எப்படி பட்டவர்த்தனமா தெரியுது. நீங்க அவங்கள ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ஜெயிச்சு லீமா ரோஸ் என்ன சொன்னாங்க? தாவேகாவும் அதிமுகவும் பேசிட்டு இருக்கு, அண்ணன் எடப்பாடியார் முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப எங்க போச்சு அந்த பேச்சு? அந்த அம்மா இப்ப லைம்லைட்ல வரதே இல்லையா? எனக்கு புரியாத கேள்வி என்னன்னா, இந்த தேர்தல்ல தாவேகாவும் தனிப்பெரும்பான்மை பெறல. 108 சீட்டுன்னு சொன்னாலும் அது 107 தான். 2 தொகுதியில ஒண்ணு கழிஞ்சதுனால 107 தான். 107 சீட்டு பெற்றவர்கள் நேரடியா அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, ஆதவர்ஜுனா மூலமாக லீமா ரோஸ் இங்க போனது உண்மையா இருந்தா, பேச்சுவார்த்தை பண்ணி அதிமுகவும் தாவேகாவும் இணைந்து ஒரு அரசை உருவாக்குவது தானே முறையானது. அதுதான். அது ஏன் நடக்கல? அதுதான் எங்களோட கணக்குப்படி பார்த்தா அதுதான் நடக்கணும். அதுதான் நடந்திருக்கணும். ஏன் நடக்கல? ஒரு அறம் சார்ந்து இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கோம்? எங்க முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எங்க சந்திச்சாரா? ஜெயிச்சுட்டு வந்து சந்திச்சாரா? அடுத்தது ஆக்சுவலா யாரை சந்திச்சிருக்கணும்? எடப்பாடி. கட்சியுடைய இந்த டேட் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பொதுச் செயலாளர், ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி தான். அவரு தானே சந்திச்சிருக்கணும். உன்னோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? எஸ்பி வேலுமணியும் விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் ஒரு கூட்டா பிரிச்சு வச்ச ஒரு பிராக்ஷனை தானே போய் சந்திச்சாரு. அதுதான் சொல்றேன். அந்த 20 பேர் 22 பேரு லீமா ரோஸால் பிரிக்கப்பட்டு ஆதவர்ஜுனா கண்ட்ரோல் இருக்கவங்க இப்ப கூட அந்த போய் சேர்ந்தவங்க விஜயபாஸ்கரும் சரி. 2 விஜயபாஸ்கர் என்ன சொல்றாங்க? யாருக்கு நன்றி சொல்றாங்க? ஆதவர்ஜுனாக்கு தான் நன்றி சொல்றாங்க. நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஆதவர்ஜுனா சொல்றாங்க. இங்க வந்ததுக்கு எங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததா? என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அதை சொல்லுங்க. உங்க அந்த தாவேகா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், கட்சியினுடைய தலைவர் விஜய், அவங்களுக்கு கூட நன்றி சொல்லையே. ஏன்? இது எல்லாத்துக்கும் பெரும்பாலான பெரிய காரணமா இருக்குது ஆதவர்ஜுனா. இன்னும் கொஞ்ச நாள் அது எக்ஸ்போஸ் ஆயிடும். அதை மறைக்க நீங்க பாருங்க, ஆதவர்ஜுனா கொண்டு வந்த ஆட்கள் இது வரைக்கும் யாரும் அமைச்சர்ல எதுவுமே ஒரு சர்ச்சையில மாட்டாமலே இருக்காங்க. நீங்க பாருங்க, மாற்றவங்க எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. யாரு கொண்டு வந்தா? கீர்த்தனா யாரோட ஆளு? ஆதவர்ஜுனா ஆள் தானே. கீர்த்தனா பெண் மீடியால வேலை பார்த்தவங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க வேலை பார்த்தாங்க? வாய்ஸ் ஆஃப் காமன்ல தானே வேலை பார்த்தாங்க. ஆதவர்ஜுனாவால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். யாராரு நியமிக்கப்பட்டிருக்காங்க? ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு சொல்றேன். 4-5 பேர் யாரு? கீர்த்தனா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வேளச்சேரி எம்எல்ஏ இருக்கு. வேளச்சேரி எம்எல்ஏ இருந்து ஜெயிச்சவர் ரவியா ஏதோ ஒரு பேர், அவர் ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு 3 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஆட்கள் இருக்காங்க. ஆனா நீங்க டார்கெட் செய்யப்படுறதெல்லாம் பாருங்க, புசி ஆனந்த் ஆட்கள் தான். புசியானந்த ஆட்கள் அந்த கட்சியில அப்பத்துல இருந்து இந்த கிளையில இருந்து வந்தவங்க, மாவட்டத்துல ரசிகர் மன்றத்துல இருந்து பிளாக் டிக்கெட் வித்தவங்க, அவங்க எல்லாம் தான் மாட்டுறாங்க. இந்த சரத்ன்ற மாட்டினாரா? அந்த வீடியோ யார்? திமுக போட்டுச்சா அதிமுக போட்டுச்சா? அவங்க கட்சி அவருடைய பர்சனல் வீடியோவா தான் இருக்கும் அது. கண்டிப்பா அது யார் போட்டிருப்பான்? அவங்களை தாண்டி வேற யார் போட்டிருக்க முடியும்? சரி, அதை எக்ஸ்போஸ் பண்றது யாரு? இது ஒரு பத்திரிகையாளர் கூட ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க. ஆதவர்ஜுனா பவர் பாலிடிக்ஸ் பண்றதுக்காக புசியானதை காலி பண்றதுக்கு அவங்களோட ஆட்களை காலி பண்றாங்க. இது நான் ஆதவர்ஜுனாவை திருப்பி ஏன் குற்றச்சாட்டு சாட்டுறேன்னா, அவர் தான் இங்க பெரிய பவர் பாலிடிக்ஸ் அந்த கட்சியில பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் அதிகபட்சம் நீங்க கரூர் விஷயத்திலேயே நீங்க என்ன சொல்றாரு? கரூரை போலீஸ் வச்சு திமுக சாவடிச்சதுன்னு சொல்றாரு. மேடையில் அப்பட்டமா சொல்றாரு. உங்ககிட்ட தானே இப்ப போலீஸ் இருக்கு, ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே. சரி, அவ்வளவு விட்டுட்டுங்க. கரூருக்குள்ள கொண்டு போனீங்கல்ல, பஸ் கொண்டு போனீங்கல்ல, அதை சுத்தி சிசிடிவி கேமரா இருந்துச்சுல, நீங்க அவ்வளவு தைரியமானவங்க இருந்தா வெளியிட வேண்டியது தானே. கிட்டத்தட்ட ஆயிடுச்சுல, 6-7 மாசம் ஆயிடுச்சுல, தைரியமா வெளியிட வேண்டியது தானே. ஏன் உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை?
உங்க மேல தப்பு இருக்கு, அதுல விஜய் மேல தப்பு இருக்குன்னு நீங்க அவரே நினைச்சுக்கிட்டு விஜய காலி பண்ணிட்டு இவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் குண்டத்துக்கு போடுறியா? அதுதாங்க உண்மை. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருந்த கரூர் வழக்குல விஜய் அப்பட்டமா மாட்டுவார். மாட்டி எப்படி அவருக்கு சிபிஐ தீர்ப்புல மாட்டிடுவாரா? நான் என்ன சொல்றேன், எப்படி மாட்டுவாரு? இல்ல நான் என்னோட கேள்வி சார் ரொம்ப எளிமையான, என்ன வச்சுக்கோங்க, இது யூகத்தை விட்டுடுங்க, இது ரொம்ப எளிமையான கேள்வி. அந்த பேரதிர்ச்சி சம்பவம் யாரால நடந்துச்சு? யார் லேட்டா போனது? யார் 12 மணிக்கு வருவான்னு சொன்னது? விஜய் தான் லேட்டா போனார். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அபிஷியல் ஹேண்டில் 12 மணிக்கு வருவார் தானே போட்டாங்க. ஆனா நீங்க எத்தனை மணிக்கு போனீங்க? சாயங்காலம் நைட்டு போனோம். சாயங்காலம் 7 மணிக்கோ 6 மணிக்கோ 7 மணிக்கு மேலதான் போனீங்க. அந்த பேரதிர்ச்சி சம்பவம் நடந்தது உங்களால தானே. ஏங்க எல்லாம் விட்டுருங்க, ஒரு கிளையில இருந்து ஒருத்தன் விழுந்து ஒரு குழந்தை மேல விழுறதுக்கு போலீஸ் காரணம் ஆயிடுமா? செல்ஃபி எடுக்கிறீங்க, விஜய பார்க்கறதுக்கு செல்ஃபி எடுத்து ஒரு கிளையில இருந்து உடஞ்சு ஒருத்தன் கீழே விழுந்து அந்த குழந்தையோட குடல். என்ன கேக்குறேன்னா, இப்படி ஒரு சம்பவம் எந்த ஆட்சி காலத்துல நடந்துச்சு? புரியல. எந்த ஆட்சி காலத்துல கரூர் சம்பவம் நடந்துச்சு? எங்களோட ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலம். ஆமா, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நான் அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒன்மேன் கமிஷன் போட்டோமா? 3 நாள் கழிச்சு ஒன்மேன் கமிஷன் போட்டாங்களா? சரி, ஒன்மேன் கமிஷன் போட்டு அறிக்கை வர்றதுக்குள்ள அவசர கதியில இவங்க எங்க போனாங்க? யாரையுமே ஏன் அரெஸ்ட் பண்ணல? இல்லங்க, இது என்னன்னா, இந்த சம்பவம் நடந்த உடனடி நாங்க ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எங்க தலைவர் நாகரிகமா நடந்துகிட்டது நாங்க ஏத்துக்க முடியாத விஷயம் தான். இந்த விஷயத்துல எங்களுக்கே வருத்தம் இருக்குதா? சரி, விஜய் அவர் எத்தனையோ குற்றச்சாட்டு சொன்னார்ல, ஏன் பதில் சொல்லவே இல்லை திமுக? அதுதான் சொல்றேன், நாங்க எதிராளியே கணிக்கல, நாங்க எதிராளி விஜய் நினைக்கல, விஜய் ஒரு பொருட்டா நினைக்கல. காரணம் அவருக்கு தமிழ்நாட்டுக்கு. அது காரணம் என்ன? நம்ம ஒரு பெரிய கட்சிங்கிற அந்த தெனாவட்டு தானா? இல்ல தெனாவட்டு கிடையாதுங்க. இல்ல தெனாவட்டு தாண்டி விஜய் என்ன இது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார்? பிளாக் டிக்கெட்ல 100 ரூபாய் டிக்கெட் அவங்க ரசிகர்களை வச்சு 2000 ரூபாய் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் வித்தது தாண்டி இந்த தமிழ்நாட்டுக்கு விஜய் என்ன செஞ்சார்? ஒரு இல்லங்க, நான் சொல்றேன், நான் சொல்றேன் கேளுங்க. விஜய பெரிய அளவுல ப்ரமோஷன் செஞ்சது யாருன்னா, யார் செஞ்சா சொல்லுங்க? ரெட் ஜெயண்ட், சன் பிக்சர்ஸ் எல்லாமே திமுக கம்பெனி தான் எல்லாமே பண்ணிடலாம். இல்லங்க, ப்ரமோஷன் தாண்டி நான் அரசியல்லே 2 வருஷம் ப்ரமோஷன் பண்ணிய சன் பிக்சர்ஸ்ல படம் எடுக்கிறீங்க, ரெட் ஜெயண்ட்ல படம் எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணி அவரை ப்ரமோஷன் பண்றீங்க. ஆனா அவர் வளர்ச்சியை மட்டும் நாங்க எதிர்பார்க்கல. என்னன்னே எதிர்பார்க்கல இல்லங்க. அரசியல் கணக்குது. நீ தொழில் ரீதியா நீ வளர்ந்துக்கோ, அதை சினிமா ரீதியா வளர்ச்சி, அதுக்கு நாங்க தடை போடல. நீ ஏதோ பண்ணிக்கோ, அதுவும் தொழில். நான் என்ன கேட்க, 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சார். நாங்க ஏன் அவங்களை குறைச்ச மதிப்பிட்டோன்றதுக்கு நான் சொல்றேன். 2 வருஷம், அது 2.5 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. அவர் பிஜேபி எதிர்க்கிறதுக்கோ இல்ல தமிழ்நாடு நலன் சார்ந்து பிஜேபி நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு உரிமை சார்ந்து எதிர்த்து நிக்கிற விஷயத்துல அவர் என்ன வாய்ஸ் கொடுத்தார்? அவர் தமிழ்நாடு நலன் சார்ந்து நிக்கல. அவர் அரசியல்வாதியே கிடையாதுங்க. நீங்க என்னங்க அவருக்கு பின்னாடி? அதனாலதான் மக்கள் சார்ந்த அவருக்கு பின்னாடி திரட்டாங்க. நீங்க கடிக்க தவறிட்டிய. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இதுல இருந்து மீண்டு எழுவதற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது திமுக அதிமுக இருதுருவ அரசியல் சிதறி தாவேகா பக்கம் போயிருச்சு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆயிடுச்சு, எதிர்கட்சி 3வது கட்சி ஆயிடுச்சு. அந்த 3வது கட்சி 10 வருஷமா பாஜக உடைக்க முயற்சி பண்ற அந்த கட்சியை தாவேகா சுத்தமா காலி பண்ற இடத்துக்கு போயிருச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அதிமுக நான் விலகுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3வது சக்தி முடித்து வைக்கப்படுகிறது என்றால் இனி தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே திமுகவா தாவேகாவாங்கிறத இருதுருவ அரசியலாக இருக்க போகுது. தாவேகாவை எதிர்கொள்வதற்கு ஒரு புதிய தலைமுறை, இளைய தலைமுறை, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இளைஞர்கள், ஜென்சி தலைமுறை, 2K கிட்ஸ், இந்த புதிய ஜெனரேஷனை எதிர்கொள்வதற்கு திமுகவிடம் என்ன அரசியல் ஆயுதம் இருக்கு? நீங்க அந்த காலம் மாதிரி இப்ப பொதுக்கூட்டம் போட்டு ஆளை திரட்ட முடியாது. இப்ப வடிவங்கள் மாறிவிட்டது. நீங்க என்ன செய்யறீங்கன்னா, திமுகவுல இளைஞரணி மாநாடுனா உதயநிதி ஸ்டாலின், மகளிரணி மாநாடுனா கனிமொழி, கட்சி மாநாடுன்னா ஸ்டாலின். அப்ப இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பத்தை சுத்தி தான் இந்த அரசியல் நிகழ்கிறதை தவிர தமிழ்நாட்டினுடைய இன்றைய இளம் தலைமுறையில இருக்கக்கூடியவர்களை அரசியல்ல பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இடத்துல நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர், 35 வருஷமா ஒரே ஒன்றிய செயலாளர், இன்னும் எல்லா மாவட்டத்திலையுமே நீங்க பெரிய பெரிய ஆட்களை பண்ணையார்களை வளர்த்து விட்டுட்டீங்க. கட்சியில புதிதாக வருகிறவர்களுக்கான வாய்ப்பு வாசல் மூடப்பட்டு விட்டது. திமுக அதிமுகங்கிற கட்சியை மக்கள் வெறுப்பதற்கு காரணம் என்னன்னா, அந்த கட்சியில அதிகார பகிர்வு இல்லை. அது ஒரு சிலருக்கான கட்சி, அது ஒரு கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி.
அங்கே ஒரு சிலர் தான் வாழ முடியும். அதை சுத்தி இருக்கக்கூடிய 10-50 பேருக்குள்ளதான் அந்த அதிகார பகிர்வு இருக்கும். அந்த குடும்பத்தை தாண்டி வேற தலைமை ஏற்க முடியாது, அந்த மாவட்டத்தை தாண்டி இன்னொருத்தன் இங்க பங்கேற்பு செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல திமுக இருக்கிறதுனால திமுகவே இளம் தலைமுறையா இருக்கிறவன் விரும்பவில்லை. அது வெற்றி பெறுவதற்கான கூறுகள் அங்கு இல்லைன்னு சொல்றான். இது எப்படி திமுக எதிர்கொள்ளும்? இது ஒரு பெரிய ஃபேக் நெரேட்டிவ். இது எப்படி சொல்றேன்னா, திமுக ஒரு ஜென்சி மீட்டப்னு சொல்லிட்டு திமுகவை நடத்துறதை தாண்டி ஒரு ஜென்சி மீட்டப்னு ஒரு சின்ன பசங்க ஒரு 5 பேர் சேர்ந்து ஐடில வேலை செய்யற குழுக்களை சேர்ந்த பசங்களை தான் நடத்தினாங்க. எங்க நடத்தினாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ணா நகர்ல டவர் கீழே தான் பர்மிஷன் கேட்டாங்க, தரல. ஒரு சின்ன மண்டபம் கேட்டாங்க, தரல. அப்படியே தாண்டி கடைசியில் அது எங்கன்னா அண்ணா அறிவாலயத்தில் நடந்துச்சு. வெறும் தன்னார்வலர்கள் தான், எந்த கட்சிக்காரனும் நீங்க அங்க பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இவங்களை இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே சொல்லி அறிவாலயத்தில் ஒரு 20-30 பேர் தான் போய் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோமே தவிர தன்னார்வலர்களா வந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க இளைஞர்கள் திமுக பக்கமும் இருக்காங்க. நீங்க ஒரு ஃபேக் நெரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்கன்னா, இதுதான் சொல்றோம், இந்த ரூட் மாஃபியாவோட வேலை. எப்படி சொல்றோம்னா, இளைஞர்கள் மட்டும் விஜய் பக்கம் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றது தப்பு. காரணம், வெறும் கொள்கைவாதிகள் மட்டும் திமுக பக்கம் இருக்காங்க, திரை கவர்ச்சியில் இருக்கவங்க மட்டும் விஜய் பக்கம் இருக்காங்கன்னு சொல்றதும் தப்பு. விஜயை எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நடிகரா எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். கலைஞரா பிடிக்கும், அவ்வளவுதான். அதை தாண்டி அரசியலா கனிமொழி கூட ஒரு நல்ல டான்ஸ் ஆடுவார்னு சொன்னாங்க. ஆமா, நல்ல டான்ஸர் தான், யாரும் இல்லைன்னு இருக்கலாம். நல்லா காமெடி பண்ணுவாரு. ரொம்ப தீவிரமான ரசிகர்களா இருந்தவங்க திமுக இருக்கிறாங்க. இது என்னன்னா ஒரு அலை. இந்த ஒரு அலை இது நிரந்தரமான அலையான்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பத்திரிகையாளரா, மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த அலையில அடிச்சுட்டு வந்துட்டார். இந்த இவ்வளோ பெரிய அலை, இவ்வளோ பெரிய பொய் செய்திகளை பரப்பி மட்டுமே ஆட்சியை பிடிக்கிற நினைச்சும் போது 108 தான் பிடிச்சிருக்காரு. அடுத்த தடவை என்ன கலை என்ன ஆகுன்றது இன்னொரு 6 மாசம் 7 மாசம் தெரிஞ்சிடும். இது வரைக்கும் 50 நாள் ஆகுது. சட்டம் எம்ஜிஆர் தப்பு கணக்கு போட்டு அப்படி சாகுற வரைக்கும் அவர் முதலமைச்சரா இருந்தாரு. அதே நிலைமை இங்க வந்துரும்னு சொல்றாங்களே பல பேரு. அதே எம்ஜிஆர் எங்க கிட்ட இதே உள்ளாட்சி தேர்தல்ல தோத்த வரலாறும் உண்டு, நாடாளுமன்றத்துல தோத்த வரலாறும் உண்டு. எங்களுக்கு பயந்துகிட்டு உள்ளாட்சி தேர்தல் எம்ஜிஆர் நடத்தாம வச்சிருந்தாருன்றது வரலாறு. சரி, கரெக்டுங்களா? அவர் என்ன பொய்ய சொல்லி எமர்ஜென்சிக்கு ஒத்துக்கிட்டு போயிட்டு இந்திரா காந்தியினுடைய கைடன்ஸ்ல ஜெயிச்சார்ன்றது வரலாறு. அந்த வரலாறுலாம் மழுக்கடிக்கப்பட்டது. திமுக எதிராக எப்பொழுதும் பொய் கட்டமைப்பு இருக்கும். இப்பொழுதும் அந்த கட்டமைப்பு இருக்கு. சரிங்களா? சரி, விட்டுருங்க. இப்போ தாவேகால சேர்றாங்க, வெறும் இளைஞர்களா சேர்றாங்க. செங்கோட்டையன் இளைஞரா, விஜயபாஸ்கர் இளைஞரா, இல்ல கூட சேர்ந்திருக்காரு இன்னொரு எம்ஆர் விஜயபாஸ்கர், பாமாயில் விஜயபாஸ்கர் இளைஞரா? யாருங்க இளைஞர்? இப்ப அடுத்தது போற எஸ்பி வேலுமணி அவர் இளைஞரா? யார் இளைஞர்? ஒரு பொய்ய நான் என்ன சொல்றேன், குட்கா இதே அவங்க அதிமுக கட்சி பேர் சொல்றது கூட தயங்கினார்ல விஜய். அந்த கட்சியில இந்த லாரி லாரியா மற்றும் பலர் தானே பேசினீங்க. அந்த கட்சி பேரை கூட சொல்ல அருவருப்பு தக்க பேருன்ற மாதிரி நீங்க அந்த ஒரு தீண்டாமை மாதிரி ஒதுக்கி வச்சீங்கல்ல. அந்த கட்சியில இருந்து இப்ப ஆள் பிடிக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. இளைஞர்கள் பிடிக்கிறீங்க, எல்லாம் முன்னாள் அமைச்சர் 70 வயசு 60 வயசு தானே பிடிக்கிறீங்க. யாருன்னா ஒரு இளைஞர் போயிட்டான்னு காட்டுங்க. இல்ல, இளைஞர்கள் பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, அமைச்சர்கள் ஆயிருக்காங்க. அது ஒரு புதிய தலைமுறை ஒருத்தர் தான் இளைஞர்னு சொல்றீங்க. இதே ஸ்ரீரங்கத்துல ஜெயிச்ச ரமேஷ் தான் இளைஞர்னு சொல்றீங்க. அவர் சின்ன பையன், 30 வயசு, ஆல்ரெடி கவுன்சிலரா இருந்திருக்காரு. சரி, ஓகே, விட்டுருங்க. அவர் இதே ஸ்ரீரங்கத்துல ஜெயிச்சவர் அழுதாருல, நான் டெபாசிட் கூட வாங்குவானான்னு தெரியல, அழுதாருல. ஏன் அழுதாரு? அவர் ஜெயிச்சிருவ நம்பிக்கை இருந்தா எப்படி அழுதுருப்பாரு? அவர் தோத்துருவாருன்னு சொல்லி தாங்க எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அந்த தொகுதியில இதுக்கு அமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி அவர் தான் எம்எல்ஏ என்று தெரியாம தான் ஓட்டு போடுறாங்க. இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? இது ஜனநாயக புரட்சி. இது வரைக்கும் பணம் செலவழிக்காம சாதி மதம் யாரு பணம் செலவழிக்கல. வேட்பாளர்கள் பல பேர் தொகுதியில ஒரு வீடியோவே வந்துச்சு. ஒரு ஓட்டுக்கு 2000 கொடுத்து தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் பேசுற வீடியோ வந்துச்சு. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதை நான் செலவு பண்ணலையா? அது பணக்காரர்களும் இருக்காங்க, விஜய் செலவு பண்ணலையா? சாமானியர்களை நான் கேட்கிறேன். சாமானியர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. என்னங்க, ஒருத்தர் கொடுத்தாலும் கொடுத்தது தானே. திமுக எனக்கு தெரிஞ்சு இல்ல, எனக்கு பர்சனலா தெரிஞ்சு குடியாத்தத்துல ஒரு எம்எல்ஏ ஒரு லேடி ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப பின்தங்கிய, ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆவாங்கிறத நல்லா கற்பனையே பண்ண முடியல. அவருக்கு எம்எல்ஏ ஆவார்ன்றதே தெரியாதுங்களே, அதுதானே உண்மை. அவர் ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாரு. அவர் ஜெயிச்சிருவோம் போட முடியும். கோடீஸ்வரனா இல்லாம, பணக்காரனா இல்லாம அதிமுக சீட்டு வாங்க முடியுமா?
தாவேகால ஜெயிச்சிருக்காங்களே. சரி, ஒரு 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 அவினாசின்னு ஒரு தொகுதி இருக்கு. அவினாசின்னு ஒரு தொகுதியில ஒரு அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை தான் அந்த அம்மாவும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 27 28 வயசு இருக்கும். அவங்க டாக்டருங்க, டாக்டர் தாங்க. அவங்கள போய் நீங்க பேட்டி எடுங்க. அவங்க என்ன செலவு பண்ணாங்க, ஒரு ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தாங்களான்னு செலவு பண்ணாங்களான்னு பேட்டி எடுங்க. இது திமுகலயும் நடந்திருக்கு. திமுகலயும் நிறைய டாக்டர்ஸ் திமுக கொடுத்திருக்காங்க, நிறைய இளைஞர்கள் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் மழுகடிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்ல வரேன். இது ஒரு நெரேட்டிவா. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சாமானியர் எந்த பேக்ரவுண்ட் இல்லாதவர் வந்து தாவேகால போய் எம்எல்ஏ ஆக முடியுது, அமைச்சராக முடியுது. இப்ப தினேஷ் வேலன் வந்து திமுகவுல ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ அமைச்சராவோ வருவதற்கு அங்கே கேட்ட பூட்டி வச்சிருக்காங்களா, திறந்து வச்சிருக்காங்க? நான் உழைக்கணும், என் தகுதியை நான் வளர்த்துக்கணும். எல்லாரும் தாங்க உழைக்கிறான், பலாபலனை தாங்க கேக்குறேன். அப்படி வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு? ஏன் வாய்ப்பு இல்ல? நான் கேக்குறது உங்களை சொல்லல, சாமானியன் அங்கே சாமானியன். அதுதான் சொல்றேன். எல்லாரும் இங்க 67 காங்கிரஸ் எப்படி பண்ணையார் கட்சியாக இருந்தது என்று சொன்னார்களோ அதுபோல இன்றைக்கு 26 திமுகவும் பண்ணையார் கட்சியா தான் இருக்குங்கிற விமர்சனம் இருக்கு. இதுதான் பொய்ன்னு சொல்ல வரோம். இந்த விமர்சனத்தை எப்படி 165 இடத்துல நின்னுச்சுங்க. எத்தனை பேர் வாரிசு அரசியல் நின்றாங்க சொல்லுங்க பாப்போம். ஏங்க, நீங்க வந்து இளைஞரணியில ஒரு தலைவரை கொண்டு வந்தோம்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவரை ஒரு மகனை நிப்பாட்டிட்டாங்க. ஐபிஎஸ்சாமி அவர் மகனை நிப்பாட்டிட்டாரு. எல்லா இடத்துலயும் அது பரவிருச்சுன்னா எப்படிங்க சாமானியப்பட்டவன் எப்படிங்க நம்புவாங்கள? ஐபி செந்தில்குமார் இருக்காரு. ஐபி செந்தில்குமார் இந்த வாட்டி தான் எம்எல்ஏ ஆனாரா? 2011 எம்எல்ஏ தானங்க. இல்ல அத மக்கள் எவ்வளவு காலம் பொறுப்பாங்க? எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்துல இருந்து ஆட்களை கொண்டு வந்துடுறாங்கன்னா சாமானியர்கள் வெற்றி பெற முடியாதுன்னு நம்புறாங்க. ஜனநாயகத்துல அடித்தட்டுல இருந்து ஒருத்தர் வரவே முடியாதுங்கிற நிலைமையை திமுக அதிமுக உருவாக்கிருச்சு. திமுக வேணா அதிமுக வேணா, நான் வந்து தாவேகா தான் சாமானியர்களுக்கான அரசியலை வந்து இன்றைக்கு வந்து உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாயிருச்சுல, அதுக்காக சொல்றேன். சரி, அதில் தாவேகா கட்சியில யார் சாமானியன்? விஜய் சாமானியனா? ஆதவர் தலைவரை சொல்றீங்க. நான் சொல்றது ஒரு ஆதவர்ஜனா சாமானியனா? அதான் 4-5 பேர் கோடீஸ்வரனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சவங்க எல்லாம் சாதாரணமான. நான் 20 பேர் சொல்றேன். அமைச்சரா இருக்க 20 பேர் 25 பேர் சொல்றேன். யார் சாமானியன் நீங்க சொல்லுங்க. அதுல ஒரே ஒரு அந்த ரமேஷை தவிர நீங்க சாமானியன் நீங்களா ஃப்ரேம் பண்றீங்க. அதை தவிர யாரோ ஒருத்தர் சாமானியன் நீங்க சொல்லுங்க அமைச்சர்ல. சரி, ஏன் இதுதான் சொல்றேன். ஆதவர்ஜனா சாமானியனா? அருண்ராஜ் சாமானியனா? ஒரே உதாரணம். ஆமா ஆமா, அதான் திருப்பி ஒரு சிலரை தான் சொல்றீங்க. காரணம் என்ன? உங்களுக்கு என்ன, பையன் அப்பா வந்துட்டா குடும்ப அரசியல், மாமா ஒரு கட்சியில மாமியார் ஒரு கட்சியில இவரு ஒரு கட்சியில இருந்தா குடும்ப அரசியல் கிடையாதா? அதையே விமர்சிக்க மாட்டீங்க, அதையே யாரும் பேச மாட்டீங்க. வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. புரியல, புதிதா வந்திருக்காங்க. திமுக இப்ப வந்தாலும் விமர்சிக்கிறீங்களே. ஆமா, இது நெடுங்காலமா இருக்கு. இது தப்பு. நீண்ட காலமா இருக்கு. ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் ஒரு கண்ணுல வெண்ணையை வைக்காதீங்க. திமுக மேல அந்த பழி இருக்கு, யாரும் இல்ல மறுக்கல. அது தலைமை திருத்திக்குதோ இல்ல, அந்த இடத்துல அவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஜெயிச்சுட்டு போட்டோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? மக்கள் ஏத்துக்கிறாங்க. திமுகவால ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இது ஜனநாயக நாடு. எங்க தலைவர் சொன்னது மாதிரிதான் இந்த தீர்ப்பை தலைவணங்கி ஏத்துக்கிறோம். எங்க கட்சிக்கு நாங்க என்ன ஊக்கம் தரணும், என்ன ஆக்கம் தரணும், அதை தலைவர் செய்வார். நீங்க அதை தாண்டி இந்த ஆட்சியில் இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு இது வரைக்கும் யாரும் பேசலையே. இப்பதான் 50 நாள்ல விட்டுருணுமா? சரிங்க, அவர் செஞ்ச வாக்குறுதியை பத்தி யாரும் பேச வேணாம். நீங்களும் பேச வேணாம், நானும் பேச வேணாம். 2500 ரூபாய் நான் கொடுன்னு கேட்கல, 6 சிலிண்டர் நான் இப்ப கொடுன்னு கேட்கல, தங்க மோதிரம் போடுன்னு கேட்கல, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிருக்கு. விஜய் என்ன வாயை திறந்து பேசுவாரா? முதல்ல இது வரைக்கும் என்ன பேசியிருக்காரு? இது வரைக்கும் என்ன சொன்னார்? திமுக ஆட்சியில ஒரு கொலை நடந்தாலோ, ஒரு ஆணவ கொலை நடந்தாலோ, ஒரு சின்ன பிள்ளைய கற்பழிச்சாலோ அவர் என்ன சொன்னாரு? ஸ்டாலின் தான் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த திமுக அரசு நிறைய கெடுத்து வச்சிருச்சு போதை பழக்கத்துல. இப்பதான் நாங்க சரி செஞ்சுக்கிட்டு வரோம். அமைச்சர் போதை அடிச்சிருக்காங்க. எம்எல்ஏ குடிச்சிட்டு போதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஆதவர்ஜனா செட்டிங் பண்ணி பண்ணிட்டாருன்னு. நீங்க தான் சொன்னீங்க. ஆதவர்ஜனா மாத்தி சொல்றீங்களா? ஆதவர்ஜனா செட்டிங் பண்ணி வீடியோ போட்டாருன்னா சொன்னேன். போதை அடிக்க ஆதவர்ஜனா பண்ணாருன்னு சொன்னேன். சரி, போதை அடிச்சது அமைச்சர். உன்னோட எம்எல்ஏ குடிச்சிட்டு ஆட்டம் போட்டாரு விஜய் சரவணன் சொல்லிட்டு. இதெல்லாம் நாங்களா செஞ்சோம்? தனிமொழி உங்களுக்கு வந்தா தனிமொழி மீண்டும் இது வரைக்கும் நீங்க கொண்டு போக விட மாட்டீங்க பாருங்க. இந்த ஆட்சியில இது வரைக்கும் நடந்த அவலங்களை பத்தி இது வரைக்கும் நீங்க பேசவே இல்லைங்க. நான் பேசிட்டே இருக்கேன். நான் கேக்குறது என்னன்னா, இந்த ஆட்சியை நீங்க வந்து இந்த ஆட்சியை வந்து நீங்க சாமானியர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து இவங்க தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி கண்டிப்பா திமுக மறுபடியும் வெல்லுமா? 100%. விஜயோட பெர்சனாலிட்டிக்கு முன்னாடி இருங்க, அது உங்க கருத்துங்க. மக்கள்கிட்ட அந்த வசீகரத்துக்கு முன்னாடி உதயநிதி நிக்க முடியாது.
அந்த வசீகரத்துக்கு முன்னாடி, விஜய் என்கிற வசீகரத்துக்கு முன்னாடி உதயநிதி சமப்படுத்த முடியாது. ஆமா, விஜய் ஒரு நிலைமை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. விஜய் வந்து இந்தி போராட்டத்துக்காக சிறை சென்றிருக்காரு. நான் சொல்றது எனக்கு எல்லாம் உதயநிதி வந்து இந்தி போராட்டத்துக்கு போயிருக்காரு, அப்படி கிடையாதுல்ல. கட்சி தான் ஏன் போராடல? கட்சி இல்லங்க, கட்சி போராடி நீங்க போராடுங்க. உங்க கட்சி 2 வருஷம் டைம் இருந்துச்சுல. கிடையாதுங்க, நீங்க எங்க கட்சிக்கு இல்லங்க. இதே உங்க கட்சி சொல்றேன், நான் பொதுமக்களினுடைய கருத்தை தாங்க பேச முன்வைக்கிறேன். இதே விஜய் 2 வருஷம் ஆச்சுல, பிஎம்சி திட்டத்துல மத்திய அரசு இது பணம் கொடுக்காம இருந்துச்சுல, ஏன் கட்சி வச்சு போராட வேண்டியது? நம்ம தமிழ்நாடு மக்கள் சார்ந்து போராட வேண்டியது, ஏன் போராடல? சரி, இதே உதயநிதி அவர்கள் போராடின கட்சியை மக்கள் தோக்கடிச்சு விட்டானே. போராடாத கட்சி ஜெயிக்க வச்சிருக்கானே, எப்படி ஜெயிப்பீங்க? நீங்க திரும்ப எப்படி ஜெயிப்பீங்க? நாங்க நீங்க எப்படி திரும்ப கேக்குறது எப்படி இருக்கு? ஒருத்தன் கெட்டது செஞ்சுட்டு அவரை கொலை பண்ணிட்டானா அவன் நல்லவன்ற மாதிரி கேக்குறது அது இல்லங்க. மக்கள் வந்து விஜயை வந்து ஜெயிக்க வைக்கிறான், திமுகவை தோக்கடிக்கிறான். இப்ப நீங்க அதே அரசியலை வந்து மையப்படுத்தி எப்படி விஜய் என்கிற ஒரு பெரிய வசீகரமான ஒரு லீடரை வெல்வதற்கு உங்கள்கிட்ட என்ன உத்தி இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க என்ன செய்ய, என்ன வியூ இருக்கு? அவ்வளவு பெரிய தியாகியோ, அவ்வளவு பெரிய வேர்ல்ட் லீடரான தியாகி நானே சொல்லலையே, அதுதான் சொல்றேன். நான் சொன்னது மாதிரியே நீங்க பேசாதீங்க. நான் கேட்கறது என்னன்னா, இந்த அலையை உங்களால எப்படி வெல்ல முடியும்? அதுதான் சொல்றேன். திமுக எப்படி வெல்ல முடியும்? இந்த அலையை, விஜய்ங்கிற அலையை எப்படி திமுக அதுக்கு பேசணும்னு சொல்ல வரேன், நியாயமா நடந்துக்கணும்னு சொல்ல வரேன். இது வரைக்கும் நான் கேட்கறது பேச விடுங்க, பேச விடலையே, அந்த டாபிக்கே விட மாட்டீங்களே. சொல்லுங்க, இது வரைக்கும் 50 நாள் என்ன உங்கள்கிட்ட வியூ இருக்கா? சொல்லுங்க. குற்றங்கள்லாம் வெட்டுருங்க, அதை எப்படி விட முடியும்? குற்றங்களை விடுங்க, நீங்க அது அவங்க பாதுகாக்கிறீங்க. என்ன வியூ இருக்கு உங்கள்கிட்ட? நான் வியூவத்தை நான் சொல்றேங்க, நான் சொல்றேன், ஏன் விஜய் பாதுகாக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ். யாருமே பாதுகாக்கலங்க இது வரைக்கும். நீங்க என்ன பாதுகாக்கிறது? நான் என்ன பாதுகாக்கிறது? அதுதான் சொல்றேன். இப்போ செய்தி ஊடகத்துல எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிருங்க. அது கொலை நடக்குது, என்ன பேசுறீங்க? எல்லாமே வெளியே வந்துரும். நீங்க என்ன வராதுங்கிறீங்க? எல்லாத்துக்குமே வந்துரும். அது வெல்வதற்கு உங்கள்கிட்ட என்ன உத்தி இருக்கு? அதோட எனக்கு முடிச்சிருங்க. நான் முடிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி என்ன பேச விட்டுருங்க. விஜய் ஒரு 4 விஷயம் செஞ்சார், ரொம்ப நல்ல விஷயம்லாம் செஞ்சார். அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்ன செஞ்சார்? அரசாங்க பதவி கொடுத்தாரா? ஜோசியருக்கு அரசாங்க பதவி கொடுத்தாரா? இதெல்லாம் நல்லதுன்னு சொல்ல வரீங்களா? நான் எங்க சொன்னேன் நல்லது? நான் கேட்கறது என்னன்னா, இதெல்லாம் ஏன் கேள்வி கேட்கல? பொதுமக்கள்கிட்ட அது வந்து அவர் ரீச் ஆயிட்டாரு, பொதுமக்கள்கிட்ட அவர் நம்பிக்கை பெற்றுட்டாரு, பொதுமக்கள் அவரை விரும்புகிறார்கள். விரும்பத்தக்க இடத்துல இருந்த கட்சிகள் வந்து மக்களிடமிருந்து விலகி செல்கிறது. இதை வெல்வதற்கு என்ன சாத்தியக்கூறு இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். அதை நான் சரி தப்பிக்குள்ளே போல. நீங்க நான் கேட்கறது என்னன்னா, இவர் சரி திமுக வந்து நான் மோசமான கட்சின்னு சொல்லல, இவர் வந்து விஜய் வந்து பெட்டர்னு நான் சொல்லல. கல யதார்த்தம் என்ன செய்ய போறீங்க? பேச விடுங்க. திமுகவுக்கும் விஜய்க்குமான இடைவெளி பாத்தீங்கன்னா 14 லட்சம் ஓட்டு தான். இதை திமுக மீட்டெடுக்கும். எப்படி மீட்டெடுக்கும்னா, திமுக களப்பணி ஆற்றுனாதான் பண்ணும். நீங்க நினைக்கிற மாதிரி வலையிலையோ இருங்க. இப்ப வந்து 15 வயசா இருக்கிற பையன்லாம் இன்னும் 2-3 வருஷத்துல 18 வயசு ஆகும்போது ஓட்டாமே மறுபடியும் வந்து தாவேகாவுக்கு ஓட்டர்ஸா மாறிடுவேன். நீங்க எப்படி சொல்றாங்களே? நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு சூழல் இருக்கு. பொய்ய கட்டமைப்பு அடுத்த தலைமுறை தயாராயிடுச்சுன்னா என்ன? அடுத்த தலைமுறைக்கு எப்படி தயாராக நீங்க பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்றோம். அதை உடைக்கும் திமுக. எப்படி உடைக்கும்னா, நாங்க களப்பணி ஆற்றுவோம். அதுதான் களப்பணி ஆற்றுவோம். அது மக்கள் கிட்ட போவோம். நான் கேக்குறேன் என்னன்னா, இங்க இருங்க, மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், புதுமை பெண், எல்லா நன்மையும் செஞ்சு நீங்க கொளத்தூர் தொகுதியில சிறந்த எம்எல்ஏ, அவர் சிறந்த செயலாற்றி இருக்கிறாருன்னு எல்லாராலையும் பாராட்டப்பட்டு இவ்வளவு நலத்திட்டங்களையும் தாண்டி ஒரு அலை அடிச்சிருச்சு. நீங்க மறுபடியும் களப்பணி ஆற்றி எப்படி வெல்வீங்கன்னு எனக்கு தெரியல. வார்த்தையில இருந்தா நானும் சொல்றேன். ஒரு மைனஸா திமுக மைனஸாவே சொல்லல. நானும் சொல்றேன், எப்படி வெல்ல போறீங்கன்னு தெரியல எனக்கு. நீங்க எப்படி வெல்லுவீங்க திமுக? இது அலையை எப்படி வெல்லுவீங்க? இது ஒரு அலை, அதை ஒத்துக்கிறீங்களா? சரி, இது ஒரு அலை. சரி, எப்படி வெல்றது? அதுதான் சொல்றேன். திமுக தலைவரை ஜெயிச்ச விஎஸ் பாபு மூஞ்ச பார்த்து ஓட்டு போட்டாங்களா? இது ஒரு அலையில ஜெயிச்சாரா? அவர் திமுக தானங்க முன்னாடி மாவட்ட செயலாளர் இருந்தவரே. ஒரு என்ன இருக்கும் யதார்த்தத்தை பேசுவோம். அப்ப விஎஸ் ஸ்டாலினோட எங்களுக்கு விஎஸ் பாபு போதும்னு சொல்றாங்கன்னா என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. அதுதான் நீங்க சொல்லுங்க. விஎஸ் பாபு ஜெயிக்க வைக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். இந்த வாக்காளர் மனநிலையில ஏன் ஸ்டாலின் வந்து இடம்பெற முடியவில்லை? ஏன் அந்த வீழ்ச்சி வந்தது? ஏன் ஒரு தோல்வி வந்ததுன்னு ஒரு கேள்வி தான் சொல்றேன். இப்ப நீங்க நம்ம விவாதம் பண்றோம், பக்கத்துல ஒரு சர்க்கஸ் நடக்குது, எதுக்கு கூட்டம் அதிகமா போவோம்? சரி, இதை பார்க்கறதுக்கு 4 பேர் வருவாங்க, சர்க்கஸ் பார்க்க 100 பேர் போவான். இங்க ஒரு சர்க்கஸ் நடந்திருக்கு. விஜய் வந்து ஒரு சர்க்கஸ் நடத்திருக்காரு. சரி, அந்த சர்க்கஸை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. அது நிலைக்குமா நிலைக்காதுன்றதை நாங்க பாக்குறோம். காரணம், இப்போ நீங்க நிலைக்காது நம்புறீங்களா? 100% நிலைக்காதுங்க. ஏன் சொல்ல விடுங்க, அதை ஏன் சொல்ல விடுங்க. இது வரைக்கும்
கிட்டத்தட்ட 426 குற்றங்கள் நடந்திருக்கு. இது வரைக்கும் விஜய் வாய் திறக்கல. இது வரைக்கும் விஜய் வாய் திறக்கல. இதே மேடைக்கு மேடை ஸ்டாலின் அங்கிள் நீங்க தான் பதில் சொல்லணும் சொன்னார்ல. இதே விஜய் மாமா ஏன் பதில் சொல்லாம இருக்காரு? இதுக்கு சொல்லணும்ல. இதை நாங்க மக்கள் கிட்ட கொண்டு சேர்ப்போம் சொல்ல வரோம். நான் திமுக காரன், நான் போட போறது இல்ல. யாரோ XR YR செட் அவன் தாவேகா ஓட்டு போட்டான்னு வச்சுப்போம். அவங்க கிட்ட இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா மாறதானே செய்வான். மாறுவே நம்பிக்கை இருக்கா? 100% மாறும். எப்படி மாற மாட்டாங்க? மந்திரிச்சு விட்ட மாதிரி துறாங்க. நீங்க எப்படிங்க மாறுவாங்க? மந்திரிச்சு விட்டவங்க மாற மாட்டாங்க. நடுநிலையா இருக்கவங்க மாறுவாங்க. அவங்க கட்சியில இருக்கவன் அவங்க அந்த பிடிப்புல இருக்கவன் எவனும் மாற மாட்டான். நான் திமுக காரன், செத்தாலும் திமுக காரன். தாவேகா ஓட்டு போட்டவன் தாவேகான்னு விரும்பி ஓட்டு போட்டவன மாற்ற முடியாது. நடுநிலையா இருந்த ஒரு மாற்றம் மாறிடும் நீங்க நம்புறீங்களா? எப்படி மாறாது? இது வரைக்குமே களம் மாறிடுச்சுங்க. நீங்க போய் கிரவுண்ட்ல போய் பாருங்க. நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணவங்க, விஜய் ரசிகரா இருந்தவங்க விஜய் பக்கம் நிக்கிறாங்க. யாரும் இல்லன்னு மறுக்கவே இல்லை. சரி, நடுநிலையா போட்டு பார்ப்போம். பேரன் சொன்னா போட்டேன். அப்ப புள்ள மாறிட்டாங்களா? 100 பேர் போட்டுருக்காங்க, 30 பேர். கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இடைத்தேர்தல் யார் வெல்வார்? 100% நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரி, நீங்க எழுதி வச்சு இந்த 6 தொகுதியில குறைஞ்சது 4 தொகுதி திமுக வெல்லும். எழுதி வச்சுக்கோங்க, நான் எழுதி தரேன். இல்லைன்னா இதுக்கப்புறம் டிபேட்டுக்கே கூடாதீங்க. நீங்க நம்புறீங்க? 100% நம்புறேன். நீங்க ஒரு பேச்சுக்கு சொன்ன தாவேகா அயோக்கியத்தனம் பண்ணாலும் தாவேகாவை ஜெயிக்கும், வேற யாரும் ஜெயிக்க முடியாது. என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நீங்க சொன்னீங்க பாருங்க. ஆமாங்க, நான் ஓப்பனாவே சொல்றேன். அப்படி ஒரு மவுஸ் அவருக்கு இருக்கு, அப்படி ஒரு கிரேஸ் அவருக்கு இருக்கு. அதுதான் சொல்றீங்க. மீடியா இதை என்லைட் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் சொல்லல, நீங்க இல்லங்க. நான் பொதுவா இருக்கிறதுங்க. போறார், டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு சாப்பிடுறார், யார் தானே வாயால் அவரே சாப்பிட்டுக்கிறார். இதெல்லாம் நியூஸா? இதுதான் போடுறீங்களே தவிர 3 வயசு குழந்தை செத்துருச்சு அது பெரிய நியூஸ் ஆக்குறீங்களா? அமோனியால இது வரைக்கும் 10-19 பேர் செத்துருக்காங்களே. அன்னைக்கு ஒரு கேக் வெட்டிட்டு இருந்தாரு, அதை யாரா நியூஸ் ஆக்குனீங்களா? அதை யாரா பேசுனீங்களா? சரி, எல்லாம் விட்டுருங்க. போராடி இருக்கா எதுக்கு? அமோனியா அந்த காலத்துல யார் இருந்தது? திமுகவுடைய திருவள்ளூர் மாவட்ட செயலர் இருந்தாரு. சரி, அங்க சரி பண்ணி கொடுத்தது திமுக தான். அது போராட்டத்துக்கான இடம் இல்ல. சரி, உங்க அமைச்சர் போதரிச்சான்னு போராடணும், அது போராட்டத்துக்கான களம். அந்த இடத்துல திமுக இதே ஆணவ படுகொலை நடந்துச்சு மயிலாடுதுறையில, திமுக தானே நிக்குது. சரி, திமுக தானே நிக்குது. இதெல்லாம் தாண்டி சரி எல்லாம் விட்டுருங்க. உங்களை பத்தி நயினார் நாகேந்திரன் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏன் உங்க ஆக சிறந்த ஆளுமையா இருக்கீங்க, ஆக சிறந்த தைரியம்? பாஜகவுடைய பி டீம் தான் தாவேகான்னு சொல்லி அப்புறம் நயினார் நாகேந்திரன் எடுத்து பேசுறாரு. ஏதாவது இருக்க முடியும்? கருத்து எப்படி சொல்றீங்க? நான் ஒத்த கருத்துல தான் இருக்கேன். நாங்க மாறல. இப்பவும் அண்ணன் திருமாவளவன் சொன்னது நாங்க ஏத்துக்கிறோம், 100% நம்புறோம். எப்படின்னா தாவேகா விஜய் RSS தத்து பிள்ளை வளர்ப்பு பிள்ளை தான் அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதே மாதிரி விட்டுருங்க. என்னோட கேள்வி ஒரு கேள்வி. நயினார் நாகேந்திரன் ஒரு வார்த்தை உங்களை பத்தி சொன்னார். நிர்மல்குமார் கிட்ட சொன்ன. நிர்மல்குமாரை பத்தி கேட்டார். என்ன கேட்டாருன்னா, நீங்க யார்கிட்ட எல்லாம் கெஞ்சினீங்க இந்த ஆட்சி அமைக்கிறதுக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இது வரைக்கும் நீங்க பெரிய அசுரன் வீரன் பேசுறீங்கல்ல, ஏன் இது வரைக்கும் யாரும் மறுப்பு தெரிவிக்கல? ஏன் அவருக்கு யாரும் பதில் சொல்லல? அது ஆளுகிற மத்திய அரசு. இதே அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறு பேசிட்டாரு, ஒருமையில பேசிட்டாரு, அரெஸ்ட் பண்ற நீங்கள் அவ்வளவு தைரியம் திராணி இருந்தா நயினார் நாகேந்திரனை அரெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏங்க, நீங்க ஒரு நடிகை வீட்டுல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு பொதுவெளியில சொன்னது அவரு தானே. சரி, அது எல்லாரும் சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்றது பண்ணிட்டாங்க எல்லாருமே. அவர் சொன்னார்ல, அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, தைரியம் இருக்கலாம், பண்ண வேண்டியதானே. உங்களை நீங்க கெஞ்சினீங்க, யார்கிட்ட முட்டி போட்டு மன்றாடினீங்கன்னு சொன்னார். இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் நயினார் நாகேந்திரன். தைரியம் இருந்தா பேச வேண்டியதானே. திமுக மீண்டும் தாவேகாவை வீழ்த்தி 1000% மாற்றத்தை உருவாக்கிறன்னு நீங்க 100% நம்புறீங்களா? இது மாற்றம், இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்றோம். திமுக என்ன செய்யல? திமுக என்ன செய்யல? 2000 செஞ்சுச்சா நான் தோத்து போச்சு. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். மக்கள் ஏமாந்துருக்காங்க. மக்கள் அப்புறம் இதே மக்கள் ஓட்டு போட்டா மட்டும் அவங்க தெளிவா இருக்காங்க. இந்த வார்த்தைகளை தான் நான் போட்டேன். எப்படி இல்ல நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்றேன். சரி, மக்களை நாங்க திட்டல. சரி, ஒரு மாய வலையில ஒரு சினிமா மோகத்துல ஒருத்த சர்க்கஸ் காட்டுனதை நீங்க பார்த்து ஏமாந்துட்டீங்க. நாங்க உங்களுக்காக போராடுறோம், நீங்க எங்களை நம்பலன்னு சொல்றோம். நாங்க மக்கள்கிட்ட இன்டராக்ட் பண்றோம். நான் என்ன சொல்றேன், 21ல ஜிடிபி எவ்வளவு இருந்துச்சு, நாங்க ஆட்சியை விட்டு வெளியே வருவோம், ஜிடிபி எவ்வளவு இருந்துச்சு? இந்த கருத்தையெல்லாம் நான் ஏற்கிறேன். நான் கேட்டது என்னன்னா, இந்த கவர்ச்சி அலையிலிருந்து தமிழ்நாடு தப்பிக்குமா, திமுக மீண்டும் வருமா? தப்பிக்கிறதுக்கான வேலையை திமுக முழுசா செய்யும். அடுத்த நீங்க இடைத்தேர்தல பாப்பீங்க, பார்ப்போம். இடைத்தேர்தல பார்ப்போம். நன்றி.